41வது யோகினி ஸ்ரீ சிம்ஹலாதேவி. சிம்ஹலாதேவி எப்படி இருப்பா? அவர் ஆல்ரெடியே ஒரு சிங்கத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருப்பாள். முகமும் பெண் சிங்கத்தை கொண்டிருக்கும். கையில என்ன பண்ணிருப்பா? இவ்வளோ இருக்கிறவ முகத்துல ஒரு சாந்தி நிலவுமா, பீஸ்ஃபுல்லா இருப்பாளாம். கையில ஒரு ஜபமாலை, வலது கையில் ஒரு ஜபமாலை, இடது கையில ரத்தம் நிரம்பிய ஒரு கபாலம். என்னன்னா பீஸுக்கு பீஸா இருப்பா, ஜபத்துக்கு ஜபத்தை கொடுப்பா, ஞான வழியை கொடுப்பா, கேட்டதெல்லாம் கொடுப்பா. அதே மாதிரி கெட்ட எண்ணங்களையும் கெட்ட விஷயங்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட தேவி. ஓடி முன்னாடி ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரிதான் இந்த தேவியும் ஓடி தன் பக்தர்களை காக்கவும் ஓடி ஹெல்ப் பண்ணுவா. தப்பு பண்ணாலும் இவள மாதிரி கோவப்படுறவங்களும் இருக்க முடியாதான். ஸோ சிம்மலா தேவி நரசிம்மரை போல உடனடியாக சட்டு சட்டுன்னு நம்ம பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவ. அதே மாதிரி தப்பு பண்ணாலும் தண்டிக்க தயங்கவும் மாட்டாள்.